வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம நிக்கியோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். நிக்கி உங்களோட பிரதரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிக்கி கத்திக்கிட்டே இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வரா. எத்தனை மணிக்கு விளாட வர சொன்னது நாயா என்ன பண்ணிருக்கான் வீட்டில்? டேய், எங்கடா இருக்க? டேய் ஜுவானே, ஜுவானே, டேய் எங்கடா இருக்க? ஜுவான், ஜுவான். அவன் கத்திக்கிட்டே ஒவ்வொரு ரூமா ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்கணும்? அப்போ நிக்கி டக்குன்னு அவங்க டோரை ஓப்பன் பண்ணிடுறான். டேய் ஜுவான். அ, ம். ஓ சாரி, நான் ஜுவான் நினச்சேன். ஜுவான் அப்பவே வெளியே போயிட்டான். சரி ஓகே அப்படின்னு அவனும் அந்த ரூமை விட்டு வெளியே போக போகிறான். அப்போதான் உங்கள் கையில் இருக்க நைஃபையும் உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனையும் அவன் நோட் பண்ணுறான். நீ ஜுவானோட தங்கச்சி தானே? ம். தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா? இது என் வீடு தானே? என் வீட்டுக்குள்ளே நான் இருக்கக்கூடாதா என்ன? இல்லை, அப்படி கேட்கல. வீட்டில் யாருமே இல்லை. வெளி டோர் ஓப்பன் ஆயிருக்கு. நீ உள்ள ரூமில் இருக்க. டோரை லாக் பண்ணியிருக்கலாம்ல? அ- அது அது வந்து நான் ஒரு அவசரத்தில் உள்ளே வந்தேன். லாக் பண்ண மறந்துட்டேன். நிக்கியும் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். நீங்கள் உங்கள் நைஃபை உங்கள் ஹேண்ட் கிட்ட கொண்டு வரீங்க. பயமா இருக்கே. நீங்கள் உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை கட் பண்ண போகிறீங்க. அப்போ நிக்கி உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் இன்னும் போகலையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், அது 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 வந்து ஒன்றும் இல்லை. சும்மா சும்மா கையை கட் பண்ணுவாங்களா? ஏ பைத்தியக்காரி, கட் பண்ணா என்ன ஆகும் தெரியும்ல? ம். அப்புறம் எதுக்காக கட் பண்ண போன? அது 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 வந்து சொல்லு. அது வந்து என்ன? அது வந்து இங்க பாரு வயன், நான் ஜுவானோட ஃப்ரெண்டு தான். நம்பி சொல்லு, நான் யார்ட்டும் வெளியே சொல்ல மாட்டேன். அது அது வந்து அது வந்து நான் இப்படி இங்க பாரு வயன், என்னன்னு சொல்லு. எல்லா பிரச்சனைக்கும் சூசைடு ஒரு தீர்வாயிடாது. நான் இருக்கேன். ஐ கேன் ஹெல்ப் யூ. நீ என்ன ப்ராப்ளம்னு சொன்னனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 100% நான் உன் பக்கத்துலேயே நின்று எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. நான் சொன்னா நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்ணுறேன், சொல்லு. நீங்கள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக மாட்டேன், சொல்லு. அது நானும் என் கிளாஸில் ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அப்போ ஒரு நாள் என்னாச்சு? ம், நான் கிளாஸ்க்குள்ளே போனப்போ அந்த பையனும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாய் உன்னை ஏமாத்திட்டான்றதுக்காக நீ இப்போ கையெடுத்துக்க போறியா? இல்லை. அப்புறம்? நான் பயங்கரமாக கத்துனேன், சண்டை போட்டேன். அவன் அடிச்சு கீழே தள்ளிட்டான். நான் அழுதுட்டு மட்டும்தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு, அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ வா போலாம் அப்படின்னு சொன்னா. நான் அந்த ட்ராமா ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவன் என்னை பார்த்து ஐ வாண்ட் ஹர், ஐ நீட் ஹர்னு சொன்னான். எனக்கு புரியல. நான் அழுதுட்டு மட்டும்தான் இருந்தேன்.
அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிட்டான். ஆஃப்டர் 3 days என் செல்லுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோல என்ன இருந்துச்சு? அது அது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரி. நம்ம வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலான்னு என்ன அவுட்டிங் கூப்பிட்டு போனான். நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். தனி ரூமில் தான் இருந்தோம். அண்ணா அண்ணா கொஞ்சம் அழுகாம என்ன ஆச்சுன்னு சொல்றியா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தப்பா வீடியோ எடுத்துட்டான். அது எனக்கு சென்ட் பண்ணி என்ன தப்பா அவன் யூஸ் பண்ண பார்க்குறான். எனக்கு அப்படி வாழ வேண்டாம். அதனால தான் நான் பயன். அழுகாத, ஃபஸ்ட்டு அழுகாத. இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது. இங்கே பாரு, ஒரு பையன் உன்னை லவ் பண்ணுறானா நீ அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுட்டு அவனை லவ் பண்ணு. அவன் உன்கிட்ட நெருங்கும்போது அவனோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதா? ஒரு பையன் உன்னை இந்த அளவு பிளாக்மெயில் பண்ணுறானா அவனோட மைண்டில் நீ எந்த அளவு இருந்திருப்பன்னு யோசிச்சு பாரு. அவன் மனசில் நீ லவ்வா இல்லடி. அவன் உன்னை தப்பாக யூஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் உங்ககிட்ட பழகிருக்கான். அது கூடவா உனக்கு புரியல? ஒரு செகண்ட் கூடவா புரியல? அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒருத்தர் கூடவா சொல்லியிருக்க மாட்டாங்க அவன் கேவலமான ஒரு பையன்னு? சொல்லு. சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு எல்லாருமே சொன்னாங்க அவன் வேண்டாம் அப்படின்னு. அதையும் மீறி நீ அவனை லவ் பண்ணல? ம். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? நான் ஒரு பையனை இவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறேன்னு ஸ்டோரி போடவும் ஸ்டேட்டஸ் போடவுமா? ஒரு யூஸும் கிடையாது. சினிமாவில் ஒரு பொண்ணு அந்த பையன் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அவனை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்றா, சகிச்சுக்கிறானா, அது சினிமா. அதே பொண்ணு ரியல் லைஃப்பில் போய் அப்படி பண்ணிடுவாளா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே அவன் வேண்டாம், அவன் சரியில்லைன்னு ஒரு கோணத்துலேருந்து சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது கண்ணு முன்னாடி வந்து சிங்குச்சான்னு ஆடுமா. அப்போ ஒரு மயிரும் தெரியாது. நீங்கள் தலையை டிங்கி டிங்கின்னு ஆட்டிட்டு அவன் பின்னாடியே போவீங்க. அத்தனை பேரும் உன்னை வாட்ச் பண்ணிருப்பாங்க. இது தப்பு, இதை பண்ணாதன்னு ஒரு இடத்துல சுட்டி காட்டும்போது அந்த இடத்துலையே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும் நீ. ஆனால் அதை விட்டுட்டு அவனை லவ் பண்ணியிருக்க 1 வருஷமா. அது போக அவன் வெளியே கூப்பிட்டான்னு வீட்டில் போய் சொல்லிட்டு போயிருக்க. இதெல்லாம் சரிதானான்னு நீ ஃபஸ்ட்டு யோசி. எனக்கு இப்போ தேவை ஹெல்ப் தான், அட்வைஸ் இல்லை. நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல. இதுக்கப்புறமாச்சும் நீ புரிஞ்சுக்கணுன்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். சும்மா தலையை குனியாத, நிமிர்ந்து பாரு. இதில் உன் மேலே தப்பே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. இதில் முக்காவாசி தப்பு உன் மேலே தான் இருக்கு. என் மேலையா? நான் என்ன பண்ணேன்? ஒரு பர்சனை அவ்வளோ லவ் பண்ணது, அவ்வளோ நம்பினது தப்பா? தப்பு தான். அவன் யார் உனக்கு? உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அவன் கூட போகிற அளவுக்கு அவன் முக்கியமானவனா? யோசிச்சு பாரு. சரி, ஓகே, அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்ட, வயசு கோளாறுன்னு வச்சுக்கோ. அவன் இப்படி ஒரு ப்ராப்ளம் பண்ணுறான். உன் அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் உன் அண்ணா கிட்ட சொல்லணும்னு தோணுச்சா? உன் அண்ணா கிட்ட சொன்னா உன் அண்ணா உன்னை அப்படியே விட்டுருவானா என்ன? உன்னை 2 அடி அடிக்க தான் செய்வான். யாருக்கு கோவம் வராது? இப்படி பண்ணால் இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துனா கோவம் வரதான் செய்யும். ஒரு 2 அடி தானே, அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கலாம். உங்கள் அண்ணா மேலே வராத நம்பிக்கை அவன் மேலே எப்படி வந்துச்சு? இப்போ நீ என்ன நம்பி சொன்னால, ஜுவான் கூப்பிட்டு ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னான்னு சொல்கிறக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிற? நான் சொன்னால் ஜுவான் என்னை கொன்றுவான். ஜுவான் உன்னை கொன்றுவானா? இது என்ன அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா என்ன? பின்ன இது என்ன சின்ன ப்ராப்ளமா? இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும்? தெரியுதுல்ல? தெரியுதா தெரியலையா?
நீங்க விளையாட்டா பண்ற பல விஷயங்கள் இந்த மாதிரி தான் இடத்துல கொண்டு போய் நிறுத்துது. இப்பல்லாம் லவ்வாவே இல்ல. சும்மா கண்ண மூடிட்டு எல்லாரையும் நம்பிட்டு இருக்காதீங்க. நிக்கி அங்க இருந்து எந்திரிச்சு போறான். ஜுவான் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். இப்போ நீங்க தானே அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்க. என்கிட்ட சொல்லிட்டால, நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அப்போ உங்க ஃபோன் ரிங் ஆகுது. உங்களுக்கு அந்த காலர் ஐடிய பார்த்த உடனே ஹேண்டெல்லாம் ஷேக் ஆகுது. யாரு? அவன்தான். அட்டன் பண்ணு. ம். அட்டன் பண்ணு. ம். நீங்களும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறீங்க. ஹலோ. என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். ஏன் என்னாச்சு? இல்ல, உன்னை அப்படியே பார்க்கணும் போல இருக்குடி. வீடியோ கால் பண்றியா? ஆ, வீடியோ கால் பண்ணுடி. என்னாடி வெக்கமா இருக்கா? ஏய், நான் பாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னடி உனக்கு வெக்கம்? ஷோ, சும்மா சும்மா அழுவா. இங்க பாரு, நான் இப்போ எதுக்காக கால் பண்ணேன்னா, இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு என்னோட கெஸ்ட் ஹவுஸ் வந்துரு. ஆ, வந்துரு. ஓகேன்னு சொல்லு. ம், ஓகே சொல்லுடி. சரி, நான் வரேன். ம், அந்த பயம் இருக்கட்டும். அப்படின்னு அவனும் ஃபோனை கட் பண்றான். எதுக்காக அப்படி சொன்னீங்க? நான் எதுக்காக அங்க போகணும்? இங்க பாரு, நான் கூட ஹேக்கர்லாம் வச்சு அப்படியே அவன் ஃபோனை ஹேக் பண்ணி அப்படியே பெரிய ப்ராப்ளம் பண்ணி தான் அதை முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவனே ஈஸி பண்ணி கொடுத்துட்டான். 7 மணிக்கு நீ அங்கே போ. ஆனால் நான் அங்கே போனா ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். அப்போ நிக்கிக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ. டேய், நான் ஜுவான் பேசுகிறேன்டா. சொல்றா. நானே கிரவுண்டுக்கு வந்துட்டேன், நீ எங்கடா சுற்றிட்டு இருக்க? அது, நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்தேன். என்னால் இப்போ வர முடியாது. முக்கியமான வேலையா? அப்படி என்ன முக்கியமான வேலை? அதெல்லாம் ஒரு முக்கியமான வேலை. நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே. நிக்கி எதுவுமே பேசாம அங்கே இருக்க ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறான். இங்கே எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க பொண்ணு எந்த மாதிரி யோசிப்பான்னு எனக்கு தெரியும். என்னால் உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்தா? உங்கள் அப்பா அம்மா வந்தோடனே நான் கிளம்பிடுவேன். ஆனால் எப்படி? இங்கே தான் பால்கனி இருக்குல்ல, நான் குதிச்சுப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நிக்கி அவனோட ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நிக்கியவே பார்த்துட்டு இருக்கீங்க. என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா என்ன? ம், இல்ல. அப்புறம் அப்புறம் எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? அது நான் என்ன நினச்சேன்னா, நான் இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் நானும் அந்த எச்ச நாய் மாதிரி நடந்துப்பேன்னு நினச்சியா? அ அ- அப்படி நினைக்கல. ம், அ- அப் அப்படிதான் நினச்சேன். நானும் அக்கா தங்கச்சியோட தான் பிறந்திருக்கேன். இந்த பெயின் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். இதை வச்சு உன்னை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவ இல்ல. என்னால் முடிஞ்ச அளவு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். முடியலன்னா அந்த நாயை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன? இதை நான் விளாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத. கண்டிப்பாக குத்திட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனால் எதுக்காக? நான் ஜுவானோட தங்கச்சின்றதுனாலயா? ம், இருக்கலாம். இப்போ நிக்கியோட ஐஸ்லேருந்து வர டியர்ஸை அவன் டக்குன்னு வைப் பண்ணிக்கிறான். நான் இந்த ரூமில் இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தா சொல்லு, நான் பால்கனிக்கு போய்க்கிறேன். இல்லை இல்லை, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், அப்படியே ஒரு 2 hours கிராஸ் ஆகுது. இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நிக்கியும் அந்த பால்கனிலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. வயன்மா. மா.
எனக்கு ஒரு மாரியா இருக்கு பாப்பா. என்ன ஆச்சும்மா? தெரியல. ஆனா மனசு ஒரு மாதிரி ஹெவியாவே இருக்கு. எதையாவது நெனச்சு ஃபீல் பண்றியாம்மா? அதெல்லாம் இல்லடி. எனக்கு உன் முகத்த பார்க்கும்போதெல்லாம், நீ எதையோ நெனச்சு ஃபீல் பண்றியோ! அப்படின்னு தோணிட்டே இருக்கு. அம்மா அதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளமா பாப்பா? இல்லம்மா நான் நல்லா இருக்கேன். ஏதாவதுனா அம்மாகிட்ட சொல்லுடி. இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, நீ அம்மாகிட்ட சொல்லு. அம்மா இருக்கேன். ஒன்னும் இல்லம்மா. நிஜமா ஒன்னும் இல்லையாடி? ஒன்னும் இல்லம்மா. அப்படியே டைமும் கிராஸ் ஆகுது. இப்ப டைம் ஒரு 6:30 இருக்கும். அம்மா சொல்லுடி. நான் ஷைலு கூட வெளிய போயிட்டு வரேன். இந்த டைம்க்கா? ஏதோ எமர்ஜென்சியா? அவ ஸ்கூட்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சுல்ல. நான் போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு திருப்பி விட்டுட்டு வந்துடுறேன். சரி ஓகேடி. சேஃபா போயிட்டு சேஃபா வா. ம். இப்ப நீங்க உங்க வீட்ட விட்டு வெளிய வரீங்க. வெளிய நிக்கி பைக் வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏறு. ம். நீங்க இப்ப நிக்கியோட பைக்ல ஏறிக்கிறீங்க. இத ஜூவான் அவனோட பால்கனில நின்னு பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் டக்குன்னு கீழ உங்க அம்மா கிட்ட தான் வரான். அம்மா. ம். அவ எங்க போறா? அவ ஷைலு கூட எங்கேயோ வெளிய போறாளாம். ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னா. ஷைலு கூடவா? நிக்கி கூடலாம் போயிருக்கா? அவன் டக்குன்னு அவன் பைக்கை எடுத்துட்டு வெளிய வரான். டேய் உன்னை போய் ஃப்ரெண்டுன்னு நம்பினேடா. காலையில என்ன கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. அவ்வளோ நேரமா என் வீட்டில் இருந்திருக்க. இப்போ நைட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு வெளியே போற. பொறுக்கி நான் இருக்குடா உனக்கு இன்னைக்கு. அவனும் வேகமா உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ம் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். ஒருவேளை ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். அவனோட சுண்டு விரல் கூட உன் மேலே படாது. அப்படி பட்டா கூட அவன் உயிரோட இருக்க மாட்டான். என்னை நம்பு. வா. இப்போ நீங்களும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போயிருப்பீங்க. இன்னைக்கு இந்தா இந்த மைக்கை உன் ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது டக் பண்ணிக்கோ. அது பின் மாதிரி இருக்கிறதுனால அவனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பாரு, எக்காரணத்தை கொண்டும் அவனை உன்னை டச் பண்ண அலோவ் பண்ணாத. அங்கே போய் உன்னோட பயத்தை காட்டிடாத. நான் வெளியவே தான் இருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னும் போது நான் டக்குன்னு உள்ளே வந்துடுவேன். நீ பயப்படாத. ம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். அவனோட ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச் முதற்கொண்டு என்ன கேஜெட் கிடைச்சாலும் எடுத்து உன்னோட பேக்கில் போட்டு மறைச்சி வச்சிரு. ம். இப்போ நீங்களும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போறீங்க. ஏ பட்டுக்குட்டி, ஏய் டைமிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கேடி. 7 o'clock அப்படியே கரெக்டாக உள்ள வர. அச்சோ, உள்ள வா, உள்ள வா. இப்போ அவனோட ஃபோன் டேபிளில் தான் இருக்கு. அது தண்ணி தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? ம். சரி இரு, போய் எட்டு வரேன். அவனும் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரக்காக கிச்சனுக்குள்ள போறான். நீங்க அவனை ஒரு தடவை செக் பண்ணிட்டு அவன் ஃபோன் எடுத்து உங்க பேகுக்குள்ள போட்டுக்கிறீங்க. இந்தா தண்ணி குடி. சாப்பிட்டு தானே வந்த? ம். ஃபுல்லா சாப்பிட்டல்ல? ம். பாதியில கீது எனர்ஜி இல்லாம படுத்துறாதடி. அழகா இருக்கடி. காலையில பார்த்தாலும் சரி, நைட்டு பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி. எப்படிரி அப்படியே மெயின்டைன் பண்ற? அது சரி விடு. இப்போ எதுக்கு நமக்கு அதெல்லாம்? வா. எ- எங்க? எங்கேயா? பூஜை பண்றதுக்கு. பைத்தியக்காரி, உன்னை எதுக்குடி வர சொன்ன? வாடி. அவ உங்க கையை பிடிச்சு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க அவனோட லேப்டாப் இருக்கு. உங்களை வால்ல பின் பண்ணி உங்களை கிஸ் பண்ண கிட்ட வரான். ஒரு நிமிஷம். இப்போ என்னாச்சு? அது அது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் போகணும். ஷோ, போயிட்டு வா. ம். நீங்களும் இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போறீங்க.
ஜயோன் ஜயோன். ஷோ, என்னாச்சு? அ அந்த டேப் ஓப்பன் பண்ண முடியல. எந்த டேபு? அப் அந்த 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 பைப். ஒரு பைப்ப கூட உனக்கு ஓப்பன் பண்ண தெரியாதா? மக்கு. அவனும் உங்ககிட்ட வரான். ஷோ, இவ்ளோ அறிவு இல்லாம இருக்கியேடி. மக்கு மக்கு. ச்சீ. அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு, இங்க பாரு, இது மத்த பைப் மாதிரி இல்ல. இப்படி திருவுனா தண்ணி வரதுக்கு. இத மேல தூக்கி விட்டா ஷவர் ஆன் ஆயிடும். இந்த பக்கம் டர்ன் பண்ணா இந்த பைப்ல இருந்து தண்ணி வரும். இந்த பக்கம் இப்படி ஸ்வைப் பண்ணாதான் இங்க தண்ணி வரும். புரியுதா? ம். அவன் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளிய வரப்போறான். அப்ப நீங்க டக்குன்னு அந்த டோர லாக் பண்ணி விட்டுடுறீங்க. ஏய், டோர் ஓப்பன் பண்ணு. ஏய், டோர் ஓப்பன் பண்ணுடி. டோர் ஓப்பன் பண்ணுடி. ஏய், ஏய், ஓப்பன் பண்ணு. அவன் பயங்கரமா கதவு போட்டு தட்டிட்டு இருக்கான். நீங்க அந்த லேப்டாப் எடுத்து உங்க பேகுக்குள்ள போட்டுக்கிறீங்க. இன்னைக்கு நான் அவனோட ஃபோன் லேப்டாப் வெளியே எடுத்துட்டேன். எல்லா ரூம்லயும் வேற ஏதாவது கேஜெட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன். வேற ஏதாவது கேஜெட் இருக்கான்னு நீங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே டைம்ல நிக்கி சைடு வந்தா, டேய் ஜுவான், அடிக்காத, ஒரு நிமிஷம் இரு. டேய் ஜுவான், ஒரு நிமிஷம் பேசுறத கேளுடா. பொறுக்கி நாய, நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு கழுத்த இருக்கிறியாடா? எச்ச பொறுக்கி. காலையில எங்கடா இருந்த? ஏதோ முக்கியமான வேலையா வெளிய இருக்கேன்னா? உனக்கு முக்கியமான வேலை எங்க வீட்ல தானா? அதுவும் என் தங்கச்சி ரூம்ல தானா? எச்ச பொறுக்கி நாய. அவன் கண்டினியூவா நிக்கிய போட்டு அடிச்சுட்டே இருக்கான். டேய் ஒரு நிமிஷம். இங்க பாரு, நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் உன் தங்கச்சிக்கு தான் ப்ராப்ளம். இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து அவளை நிறுத்திட்டல்ல. எவனோ கூட கொண்டு வந்து அவளை விட்டுருக்கல்ல. அறிவு கெட்டவனே, மூளை கெட்டவனே. டேய் சீ, கையெடு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அவ்வளோ கேவலமானவனா? அப்போ அவன் காதுல இருக்க ப்ளூடூத் எடுத்து உங்க அண்ணா காதுல போட்டு விடுறான். கேக்குதா? உள்ள என்ன நடக்குதுன்னு சவுண்ட் கேக்குதா? ஏன்டா, இது வரை என்ன கேட்க சொல்றியா? டேய், உன் தங்கச்சி பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கா. அதை சால்வ் பண்ணதான் இப்ப நானும் அவளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அறிவு கெட்டவனாட்டா பண்ணிட்டு இருக்க. ஏன்டா, இதுக்கப்புறம் என்ன பார்க்க உனக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா? நீ சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு. அப்போ நீங்க நிக்கி நிக்கி நான் அவனோட ஃபோனு லேப்டாப்பு எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ அவனை நான் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? உன்னால் என்கிட்ட பேச முடியாதுல்ல. ம், இப்போ நான் நீ பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ உள்ள உள்ள வரியா? இல்லை நான் வெளியே வரட்டுமா? ஏதோன்னு எப்படியாவது சிக்னல் கூட நிக்கி. உங்க அண்ணா அந்த ப்ளூடூத்தை ஹோல்ட் பண்ணி உங்களோட வாய்ஸை கிளியராக கேட்குறான். என்ன? டேய், அவன் என்னடா சொல்லிட்டு இருக்கா? இங்கே பாரு, இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை சால்வ் பண்ண தான் நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். சைலண்ட்டாக. ஏன்னா இதில் மாட்டிட்டு இருக்கிறது உன்னோட தங்கச்சியோட லைஃப். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவளை இதுலேருந்து காப்பாற்றி ஆகணும். நீ ஓவராக திங்க் பண்ணாத. மொத்த கதையும் நான் வெளியே வந்து சொல்கிறேன். இப்போது நம்ம உள்ளே போயாகணும். ஜுவானும் நிக்கியும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே வராங்க. அவங்க உள்ள என்டர் ஆகும்போது உங்க கழுத்துல நைஃப் வச்சுட்டு அவன் சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். அதானே பார்த்தேன். நாடா வான்னு சொன்னோன்னே ஓகே சொல்லிட்டாலேன்னு. பின்னாடி நீங்க தானா பிரதர்? ஏய், ம், இதுல எவன் உனக்கு ஐடியா கொடுத்தது? அது 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 வந்து ம், இப்ப சொல்லனா ஒரே பொடா போட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கா? ம், என் வீட்டுக்குள்ள வந்து என்னோட ஃபோனு என்னோட லேப்டாப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாளாம். இப்ப எதுக்கு இப்படி அழுகுற? ஏய், இப்பெல்லாம் அழுதா எனக்கு கொல்லணும்னு வெறி ஆகுதுடி. நிக்கி சைலண்டா உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க இப்ப நிக்கியோட ஐஸ பாக்குறீங்க. அது அவ்வளோ ரெட்டா இருக்கு. அங்க இருக்க ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவனோட கையிலயே அடிக்கிறான். அப்போ அந்த நைஃப் கீழே போய் விழுகுது. டேய்,
நீங்க டக்குன்னு ஓடி போய் நிக்கியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சா? ம்ஹும். நீ ஓகே தானே? ம். டே ஜுவான். ம். இப்ப நிக்கி உங்களை விட்டுட்டு அவன் கிட்ட தான் போறான். எச்ச பொறுக்கி நாய, எவ்வளோ தைரியம் இருக்குண்டா? ஏன் பொண்டாட்டியவே தப்பா பார்த்துருக்க, அவளை அழ வச்சிருக்க, அவளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க. நீலாம் உயிரோடே இருக்கக்கூடாது. அவன் ஷர்ட்டை பிடிச்சி அவன் மண்டைய அந்த வால்லையே அடிக்க வைக்கிறான். சாவு, செத்து தொலை நாய. நிக்கி அடிச்ச அடியில அவனும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். அப்போ அவனோட லேப்டாப், மொபைல் ஃபோன்லாம் எடுத்துட்டு நிக்கி உங்ககிட்ட வரான். இந்த பொடி. இப்போ உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. எதுக்கு அழுகுற? நீங்க அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? அது 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 அதை அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வா. என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். அது என் பொண்டாட்டின்னு சொன்னேன். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். என்ன வேணா நடக்கட்டும், இந்த உலகமே தலைகீழா மாறி நின்னாலும் நீ தான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ எதுக்கு அழுகுற? நான் அவங்கிட்ட அப்படி சொல்லிட்டேன்னு அழுகுறியா? அப்புறம் என்கிட்ட ஏன் நீங்க சொல்ல? அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, வா. அவ உங்க ஹேண்டை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போறான். ஜூவான் உங்க பின்னாடியே ஓடி வரான். டேய், ஒரு நிமிஷம் நிறுத்து. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா, அண்ணா. வயன், நீ போ, நான் பேசிக்கிறேன். ம். நிக்கியும் நடந்த எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்றான். ஏண்டா, அவனை எதுக்குடா உயிரோட விட்டு வந்த அப்படின்னு ஜூவான் உள்ள போக போறான். டேய், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான். நீ வா. எப்படிரா? அதெல்லாம் அப்படிதான். நீ வா. இப்ப நீங்க, ஜூவான், நிக்கி 3 பேரும் உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வேலையா அந்த லேப்டாப்பையும் மொபைலையும் நீங்க கொளுத்திருப்பீங்க. இப்போதான் என் மனசே நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ நிக்கி. இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்ககிட்ட ஓடி வந்துடுறேன். எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. ஜுவான் உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். அண்ணா, குட் மார்னிங். குட் மார்னிங் டி. எதுக்காக நீ இப்படி முகத்தை வச்சிருக்க? இந்தா, இந்த பேப்பரை பாரு. என்னன்னாச்சு? பாருடி. நீங்களும் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறீங்க. சிலிண்டர் வெடிச்சு அவன் இறந்திருப்பான்னு போட்டிருக்கு. இது இது உன் வேலையா? ம். அப்புறம் அவரா? ம். ஒரு 2 இயர்ஸ் அப்படியே கிராஸ் ஆகுது. இப்போ நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்க. நிக்கி. ம். இங்க பாரு என்ன. சொல்லு பாப்பா, நான் உன்னை தானே பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கு உனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆ, உட்காரு நீ. எனக்கு புளியங்காய் சாப்பிடணும்னு கூட தான் இருக்கு. சரி, நான் போய் பொறிச்சிட்டு வரட்டுமா? உனக்கு புரியவே இல்லையா? என்னடி புரியணும்? அது என்னடி? நமக்கு நமக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சுல்ல? ஆமா. இப்போ அதுக்கு என்னடி பாப்பா? அதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணல, அதுக்கு சேலரி கிடைச்சிச்சு. லூஸ் மக்கு பயல, நீ அப்பா ஆக போறடா. என்னடி சொல்ற? நிஜமாவா? நிக்கியும் உங்களை தூக்கி சுத்துறான். ஏய், இப்படிலாம் பண்ணாது, எனக்கு பயமா இருக்கு. ஏய், எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு கான்சர்ட் போகணும். கான்சர்ட்டா? ஏய்,
இனி 10 மாசத்துக்கு கான்சர்ட், பார்ட்டி, மூவி இதெல்லாம் கிடையாது. அப்புறம் உனக்கு வேணும்னா நான் பாடுறேன், நீ கேளு. நிக்கி, என்னடி? போ, நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னல. நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். இதை தவிர ஏன் நான் கான்சர்ட் போகக்கூடாது? நீ கான்சர்ட் போனா சும்மாவா நிப்ப? குதிச்சுட்டே இருப்ப. அலோவ் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. மூவி ஏன் போகக்கூடாது? மூவி போனா நீ சும்மாவா உட்காருவ? கத்திட்டே இருப்ப. அப்ப நான் எங்க தான் போறது? கோயிலுக்கு போ, பார்க்குக்கு போ, என்னோட ஆஃபீஸ்க்கு வா, இந்த வீட்டை ஃபுல்லாக ரவுண்ட் அடி, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வா. அவ்வளோதான். நான் இங்கெல்லாம் போவேன், நீ என் கூட வந்தால் மட்டும்தான். அப்போது மிஸ்ஸஸ் நிக்கி 24/7 நிக்கி கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன? ம், ஓகே மகாராணி, நீங்கள் சொன்னபடியே நடக்கட்டும். ஆ, அப்படின்னா நீ எப்பவுமே என்னோடவே இருக்க போறியா? ம், நிழல் மாதிரியா? இல்லை. அப்புறம்? நிழல் இருள் வந்தா போயிடும். ஆனால் நான் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன். இந்த 10 மாசமுமா? என்னோட லாஸ்ட் பிரீத் வர. ஐ லவ் யூ நிக்கி. ஐ லவ் யூ டூ டி. ஓகே, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ்டட்டா. பை பாய்.